நீங்க சொன்ன மாதிரி வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகுது. ரூபாய் வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் போகுது. கோல்டு விலை சிறுவல் எல்லாமே ஏற தான் போகுது. ஆமா, ஸோ இப்போ வந்து டாலருமே வீக் ஆகுற சிச்சுவேஷனுக்கு நடுவுல கொஞ்ச நாள் வந்துச்சு. ஸோ ஆமா. இதனாலவே டாலர் வீக் ஆகுறதுக்கு இனிமேல் சான்ஸே இல்லையா சார்? இதனால மார்க்கெட்டே எந்த எஃபெக்டும் பண்ணாதா? டாலர் வீக் ஆகணும்னா, உங்களுக்கு யுஎஸ்ல அன்சர்டனிட்டி வரணும். இப்போ அங்கேயுமே ஒண்ணு வேலைவாய்ப்பு எல்லாமே குறைஞ்சு தானே சார் இருக்கு. வேலைவாய்ப்பு குறைஞ்சாலும், பட் தி கவர்ன்மென்ட் இஸ் மெஜாரிட்டி கவர்ன்மென்ட் அங்க. ஓகே. கவர்ன்மென்ட் அங்க மெஜாரிட்டியா இருக்கும் பொழுது, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ஹி கண்ட்ரோல்ஸ் ஆல்மோஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த வேர்ல்ட். டாலர் இப்போ எதனால ஃபியூச்சர்ல அடி வாங்கலாம் அப்படின்னா, மேபி ஜப்பான்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகறதுனால. இப்ப இத்தன நாளா ஒரு 12 வருஷமா ஜப்பான்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 0. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜப்பான்ல அதிகமாகிட்டே போகுது. அவங்க ஜப்பான்ல இன்வெஸ்ட் பண்ணா எதுவும் நமக்கு அட்வான்டேஜ் இல்லையேங்கிறதுனால, ஜப்பான்ல லோன் போட்டு 0% இன்ட்ரெஸ்ட்லயோ, கம்மி பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லயோ லோன் போட்டு எல்லாமே யுஎஸ்ல ட்ரெஷரி பாண்ட்ல ம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜப்பான்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகறதுனால இட்ஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் தெம். இப்போ எல்லாரும் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகறதுனால ஜப்பான்ல இருந்து ட்ரெஷரி பாண்ட் எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ த மார்க்கெட் வில் கெட் ஃப்ளட்டட் வித் டாலர்ஸ். ஓகே.